ஹாய் நீலா பாப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா படிக்கிறியா? நிலா, யார்ட்டமா பேசிட்டு இருக்க? என்னங்க, எப்ப வந்தீங்க? சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? நல்லா இருக்கேன். வந்துட்டல்ல, பாத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு என்னாச்சு? என்கிட்ட சொல்லவே இல்ல. நல்லா இருக்கீங்கல்ல? ஐயோ, அப்பாடா. அப்பா பாருடா தங்கம், இவர்தான் உங்க அப்பா. யாரு? சுந்தரா? வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் இருக்குது இருக்கட்டும். நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்ன இப்படி இழைச்சி போயிட்ட? ஆளே அடையாளமே தெரியல. ரொம்ப கஷ்டமா வேலை. நீ வாய் விட்டு சொல்லனாலும் உன் முகமே காட்டி கொடுக்குதுப்பா. யாரு கண்ணு பட்டுச்சோ? இவ்வளோ கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையில இவன் மட்டும் என்ன கொஞ்ச நெஞ்சமா கஷ்டப்பட்டா? 4-5 வருஷத்துல படக்கூடாத கஷ்டம்லாம் பட்டுட்டா. இந்த குழந்தைய பெத்து தனியாவே இத்தனை வருஷம் வளர்த்துருக்கா. ஏதோ நாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பாத்துக்கிட்டோம். உங்க வீட்லயும் சரி, அவ வீட்லயும் சரி, யாரும் எட்டி கூட பாக்கல. ஆனாப்பா, உன் பொண்டாட்டியும் பெரிய வைராக்கியக்காரி. உதவின்னு ஒரு நாள் கூட அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னது கிடையாது. புள்ளதான் அப்பா அப்பான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தா. என்னமோ போனது போட்டும். இந்த சமயபுரத்தம்மா தான் துணை இருக்கணும். சரிம்மா, ஆரத்தி எடுத்து பிள்ளைய கூட்டிட்டு போமா உள்ள. வரேன்ப்பா. இப்ப எதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்க? உள்ள வரட்டுமா இல்ல வேண்டாமா? குழந்தை வேற பாத்துட்டு இருக்கா. அழுவாத, அதான் வந்துட்டேன்ல. அழுகாத, சொல்றத கேளு. அழுகிறது நிப்பாட்டு. போலாமா? வா வா. கால்ல இருந்து எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதான் வந்துட்டேன்ல. சொல்றேன்ல, அழாத. என்னால தாங்க முடியலங்க. எப்படி இருந்த நீங்க இப்படி ஒழிச்சு ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க. உங்களை பார்க்கும் போதே தெரியுது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு. எனக்கு நீங்க கஷ்டப்பட தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன வேலை பாக்குறேன்னு கூட சொல்லாம இருந்தீங்களா? வீடியோ கால் பேசும்போது கூட டவர் சரியா கிடைக்கல, போன் ப்ராப்ளம்னு மறைச்சிட்டீங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலைன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். சரி, இதை விடு. அதான் நான் வந்துட்டேன்ல. இனி எங்கேயும் போக போறதில்ல. உங்க கூட தான் இருக்க போறேன். அது என்னமோங்க, உங்க கஷ்டத்துக்கெல்லாம் காட்டும் நான் தான் நினைக்கிறேன். லூசா நீ? இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதா தான் நடக்கும். இல்லைங்க, உங்க வீட்டை எதிர்த்து என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு தோணுது. ஏன் அப்பெல்லாம் நினைக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா உங்களை இந்த கோலத்துல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் கிடையாதுங்க. நீங்க எல்லாமே இந்த உலகத்துல எங்களுக்கு வாழவே தெரியாது. அதனால நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது. வேண்டாம், போதும். எங்களுக்காக வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டது எல்லாம். இனிமே நீங்க இங்கதான் இருக்கணும். இங்கே வேற ஏதாவது வேலை பார்த்துக்கலாம். சரி சரி, அதான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல. இனிமே எங்கேயும் போகலாம், இங்கேயே வேலை பார்க்கலாம். அதான் போலேன்னு சொல்லிட்டேன்ல. சந்தோஷம் தானே? இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா தான் சிரியேன். வந்ததுல இருந்து உம்முன்னே இருக்க. இந்த அழுமூஞ்ச பார்க்க வந்தேன் இல்ல. உன் சந்தோஷமான முகத்தை பார்க்க தானே வந்திருக்கேன். நல்லா தான் சிரியேன். ஹாய் மச்சான், எப்படா இருக்க? டேய் மச்சான், ஒரு குட் நியூஸ்டா. என்ன மச்சி, உன் ஓகே சொல்லிடுச்சா? டேய், அதெல்லாம் ஒரு மேட்டராடா. அதை விட முக்கியமான விஷயம்டா. அதை விட முக்கியமான விஷயமா? என்னடா அது? நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன்லடா, கவர்மெண்ட் ஜாப். அது கிடைச்சிச்சு மச்சி. டேய் மச்சான்,
உண்மையிலே சந்தோஷமான விஷயம் தான்டா. எவ்வளவு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்த. நீ உன் கஷ்டம்லாம் தீர்ந்துரும்டா. அப்புறம் நைட்டு ட்ரீட் தானே. என்ன சரக்கு இல்லாமலா? ஸ்கூலில் யார் செல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டு? காவியா. சொல்லு கதிரேசா. ஆ நான் நல்லபடியாக வந்துட்டேன். ஆ எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஆ சந்தோஷந்தான். இனிமேல் ஏன் வெளிநாடுன்னு யோசிக்கிறேன். காலையில் ஓனர் கூப்பிட்டுருந்தாரு. நான் திரும்ப வரத்துக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னேன். என் புள்ள பொண்டாட்டி கூட வாழ்க்கையை கழிக்கலான்னு இருக்கேன்னு சொன்னேன். அவரும் ஏதோ வேண்டா வெறுப்பா ஓகேன்னு சொல்லியிருக்காரு. வேற என்ன விசேஷம்? ஆமாம் நான் இன்னும் கொடுக்கல. நான் இன்னும் கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஆ கண்டிப்பாக கொடுத்துட்றேன். சரி கதிரேசா, வேற என்ன வச்சுட்டுமா? சரி பார்த்துக்க. ஓகே பாய். செல்லம், அப்பா இனிமேல் வெளிநாட்டுக்கு போகலை, உன் கூடவே இருப்பேன். ஓகேவா? சரிடா மச்சான். உண்மையாவே சந்தோஷமா இருக்கு மச்சான். நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. இனி உனக்கு நல்ல காலம் தான்டா. ஆமாம் மச்சான், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அப்படியே கொண்டு போய் அந்த 8 லட்சம் பணத்தையும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், 100% வேலை கன்ஃபார்ம். ஆமா, மாமா எப்போ வந்து பணத்தை வாங்கி சொன்னாரு? நாளைக்கு காலைல 10 மணிக்கு பேங்க்கில் வந்து வாங்கிக்க சொல்லியிருக்கேன் மச்சான். அதை வாங்கி கொண்டு போய் நேரில் கொடுக்கணும். உன் மாமா ஒரு மாதிரி சொல்லுவ. ஓகேவா? இப்போ நம்பலாமா? நீ வேற மச்சான். அந்த ஆளு என் வீட்டு பத்திரத்தை வாங்கி வச்சுட்டு பணம் தரேன்னு இருக்காரு. அது என்னவோ மச்சான், சொந்தக்காரங்கனாலவே உதவி பண்ண மாட்டாங்க. இருடா, மாமா கால் பண்ணுறாரு. ஹலோ மாமா. ஹலோ, காலையில் வந்து பேங்க்கில் பணம் வாங்கிக்கிறேன் மாமா. இல்லை குரு, பணம் புரட்ட முடியல, அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு ஃபோன் அடித்தேன். மாமா என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க? நான் உங்களை நம்பி தான் மாமா இருக்கேன். இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களே. சொன்னேன் குரு, அமௌண்ட் ரெடி ஆகலை, வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்க. காலையில் வந்து உன் பத்திரத்தை வாங்கிட்டு போயிடு. மாமா. ஹலோ மாமா. அந்த ஆள் அவர் புத்தியை காமிச்சார் மச்சான். எங்கள் அம்மா அப்பவே சொன்னாங்க அவரை நம்பாதரான்ட்டு. நான் தான் கேட்கல. இப்போ என் லைஃபே காலியாக போகுது. மச்சான் விட்றா, டென்ஷன் ஆகாத. எப்படியாவது ரெடி பண்ணலாம். இல்லை மச்சான், நான் எல்லார்ட்டையும் கேட்டேன். கடைசியாக தான் அவர்கிட்ட நான் கேட்டேன். இப்போ அவரால் என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக போகுது. எவ்வளோ நாள் கனவு தெரியுமா? இப்படி ஆயிடுச்சே. இரு மச்சான், அப்படிலாம் சொல்லாத. கொஞ்சம் டைம் கேளு. என் மாமா வேணும்னே பண்ணிட்டார் மச்சான். லாஸ்ட் டைமில் சொன்னால் என்னால் பணம் பரட்ட முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவங்க பிள்ளைங்க மட்டும்தான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், நல்லா போகக்கூடாது. டே 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 டே. மீனாட்சி, கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இந்த நேரத்துல வெளில போறீங்க? ஒன்றும் இல்லடி, கதிரேசன் அவங்க வீட்டில் கொடுக்க சொல்லி கொஞ்சம் நகை கொடுத்தான். அதை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். காலையில போய் குடுக்கலாம்ல? நாளைக்கு அவன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்தாங்களாம், அதுக்கு தான். நீ வேற காலையில் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொன்ன. ஆமாங்க, அங்க போனா வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிடும். நீங்க இப்பவே போய் கொடுத்துட்டு வந்துருங்க. நானும் வரேன்ப்பா. வேணாண்டா செல்லம், இருட்டா இருக்குல்ல. காலையில் நம்ம கோயிலுக்கு போகலாம். ஓகே? நீங்க வர வரைக்கும் நான் இங்கேயே தான் உட்காந்துருப்பேன். நீ வந்ததுதான் நான் சாப்பிடுவேன். நீ தான் எனக்கு ஊட்டி விடு. சரிடா செல்லம், அப்பா சீக்கிரம் வந்துடுறேன். வந்து உனக்கு ஊட்டி விடுறேன். ஓகே பாய், டாட்டா. டாடா. என்னங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, போலீஸ் பிடிக்கிறாங்க. பக்கத்தில் தாண்டி போகிறேன், வேணாம் விடு. வேண்டாம் மச்சான், எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. நீ டைம் கேளு, எப்படியாவது ரெடி பண்ணிடலாம். என்னை நம்பி யாரா கொடுப்பா? என் லைஃபே போயிடுச்சுடா. என் ஃபேமிலியை என்னை நம்பி தான் மச்சான் இருக்கு. நானும் கிடைச்ச வேலைக்கெல்லாம் போயிருக்கலாம். இந்த வேலை தான் வேணும்னு திமிரா இருந்துட்டேன். 8 லட்சம்
எப்படா உடனே பட்ட முடியும்? ஏன் மச்சான், நாமெல்லாம் மேலே வரவே கூடாதாடா. சொந்தக்காரங்க முன்னாடி கை கட்டி தலையாட்டிகிட்டே இருக்கணுமாடா. ஒரு சின்ன உதவி செஞ்சால் குறைஞ்சா போயிடுவாங்க. விடு மச்சான், ஏதாவது ஐடியா பண்ணுவோம். ஐடியாவா? இதுக்கு மேலே உடனே பணம் போட்டணும்னா வழிப்பறி பண்ணணும், இல்லாட்டி யாரையாவது கொலை பண்ணி பொருளை தூக்கணும். ராவா குடிச்சிட்டு உளராத மச்சான். என்னடா இப்படி பண்ணிட்ட? டேய், ஐயோ சார், சார் தண்ணியரா. ஐயோ சார் நம்ம எந்திரிக்க மாட்டாங்க. டேய், எல்லாம் அனுப்பி பாருடா. சார், சார் என்னடா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரு? ஏய் மச்சான், ரத்தம்டா. டேய் டேய், போயிடலாம்டா, வாடா, கிளம்பிடலாம்டா. டேய் வாடா. ஆயிடுச்சு போல இருக்குடா. டேய் வாடா. செத்துட்டார் போலடா. டேய் வாடா. நான் என்னடா பண்ணுவேன்? போலீஸ் மச்சான் வாடா. கேஸ், என் லைஃபே போயிடுச்சு மச்சான் மச்சான். பேர்லாம் வாடா. சார் டேய் சொல்றத கேளுடா, வாடா பேர்லாம்டா. டேய் வாடா, யாராச்சும் பாத்துற போறாங்கடா. வந்தாலாம் இருக்குடா. இப்ப ஆவண்டா மச்சான். சார், டேய் மச்சான், சார் மச்சான் நகை இருக்குடா. டேய் வாடா, கடவுளா பார்த்து ஹெல்ப் பண்ணிக்கறடா. வாடா, எஸ்கேப் ஆயிரலாம். டேய் வாடா. ஏய் விடுடா. யாரும் பாத்துற போறாங்க, வாடா. டேய் மச்சான், வண்டில ஏறுடா. டேய் மச்சான், சார், சார், மச்சான், மச்சான் வண்டில ஏறுடா. சார், டேய் சொல்றத கேளுடா. மச்சான், சார் ஹார்ட் பீட் இருக்குடா. ஏய் துடிக்குதுடா. லே விடுடா. மச்சான் வாடா. டேய் காப்பாத்திடா. லே உயிர் யாரும் வந்துற போறாங்கடா. அங்க பாறா. லே உயிர் இருக்குடா. வாடா மச்சான். விடுடாத. வாடா மச்சான், காப்பாத்திடலாம்டா. டேய் மச்சான். சார் நான் காப்பாத்திறேன் சார். காப்பாத்து. டேய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்றா. டேய் ஆம்புலன்ஸ்ல வரடா. டேய் மச்சான், கேஸ் ஆயிரடா. நீ வாடா நீ. டேய் வாடா. டேய் விடுடா. மச்சான் வாடா. விடுடா, டேய் குடிச்சுடா. நம்மளதை உள்ள போடுறாங்க, நீ வாடா. டேய் மச்சான் சொல்றத கேளுடா, வாடா. இருடா. டேய் வாடா. இருடா, சொல்றதை கேளுடா. காப்பாத்திடலாம்டா. மச்சான் பாவண்டா. இங்க பாரு. ஐயோ குழந்தலாம் இருக்குடா. போலீஸ் கேஸ் ஆயிரும்டா. வேற மாதிரி நீ கவர்மெண்ட் ஜாப்க்கே போக முடியாது மச்சான். டேய் வாடா. தயவு செஞ்சு விடுடா. டேய் சொன்னா கேளுடா மச்சான். நீ வண்டில முதல்ல ஏறுடா. இதை விட்டா எங்களுக்கு யாரும் கிடையாது. நீங்க எல்லாமே இந்த உலகத்துல எங்களுக்கு வாழவே தெரியாது. எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். நான் ஆசைப்பட்டா போலவே கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு போகிறேன். இந்த வேலை கிடைக்க காரணம் ஒரு ஆக்சிடெண்ட் தான். அதை தெரிஞ்சு நான் பண்ணலை. என்னை மன்னிச்சிரு. உள்ள வாமா. எவ்வளோ நேரமா வாசல்லையே உட்காந்துட்டு இருப்ப? என்னம்மா சொன்ன? அப்பா எங்கேயும் போக மாட்டாரு, நம்ம கூட இருப்பாரு அப்படின்னு சொன்னேன்ல. இப்ப கேட்டா வெளில போய்க்காருன்னு சொல்றேன். எனக்கு அழுகழுகையா வருது. ஐ அப்பா, டேய் வாடா, ஏறுடா. டேய் வண்டியை நிறுத்துறா. டேய் 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 நில்றா. டேய் நில்றா, எங்கடா போற?
டேய் டேய் சார் சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் சார். அந்த டேய் டென்ஷனில் மச்சான் வாடா நான் வேணும்ட்டு பண்ணல சார். வாடா நம்ம யாரும் பாத்திர போனா டேய் மச்சான் வாடா விடுறா. டேய் சொல்றத கேளுடா வேலை கிடைக்கல சார். என் மாமா சொல்றத கடைசி நேரத்தில் கேளுடா. ஏமாத்திட்டார் சார். 8 லட்சம் பணம் இருந்தால் தான் சார் எனக்கு வேலை கிடைக்கும். என் ஃபேமிலியை நம்பி தான் சார் இருக்குது. அந்த டென்ஷனில் தான் சார் குடிச்சு டேய் வாடா மோதிட்டேன் சார். மச்சான் சொல்றத கேளுடா இவர் விடுடா. பிடிக்க மாட்டாரு விடு மச்சான். என்னால இவர் சாவணும் மாடா. என்னால இவர் சாவணும் மாடா. அப்படி ஒரு லைஃப் வாடா தேவை இல்ல. மச்சான். தப்பு பண்ணதுனா மச்சான். என்னால இவர் சாவணும் மாடா. கேஸ் ஆயிரும் என் மேல நீ கேஸ் வாடா. ஆனாலும் பரவாயில்ல. நீ கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது மச்சான். கவர்மெண்ட் வேலை கிடைக்கலனா என்ன? வாடா நான் வேற வேலை பாத்துக்கிறேன். சொல்றதை இப்ப நான் இவரை கேளுடா காப்பாத்தி மச்சான். தீருவேன். ஆம்புலன்ஸ் போன் பண்றா. டேய் ஆம்புலன்ஸ்ல வேண்டாம்டா நான் மாட்டி போட மச்சான். டேய் வாடா சார். சொல்றத கேளுடா மச்சான். நீ டேய் பண்ணி வாடா பண்றடா. டேய் டேய் ஆம்புலன்ஸ்ல ஃபோன் பண்ணாடா மச்சான். நான் காப்பாத்துறேன் சார் உங்களை. ஹலோ 108. நான் என் ஃபேமிலிக்கு அப்புறம் வேற ஒருத்தருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவர் மட்டும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இவ்வளோ நாளாச்சு. செல்வா வேற சொன்னான் போலீஸ் தேடி வரும்னு. ம்? சார் வாங்க சார். வீட்டில் யாரும் இல்லை சார். அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க சார். சார் வாங்க சார் உட்காருங்க சார். எப்படி சார் இருக்கீங்க? சார் உங்களுக்கு உடம்பு இப்போ பரவாயில்லையா சார்? என்னை மன்னிச்சிருங்க சார். நான் எதுவும் வேணும்ன்ட்டு பண்ணல. ஏதோ தெரியாமல் நடந்துச்சு சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. அதான் எதுவும் தப்பாக நடக்கலை. இல்லை, நான் இப்போ வந்தது உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான். தேங்க்ஸா? எனக்கா? நீங்கள் ஏன் சார் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? நான் பண்ண தப்புக்கு நான் தான் உங்கள்கிட்ட சாரி சொல்லணும். நீங்கள் தெரியாமல் பண்ண தப்புக்கு சாரி கேட்குறீங்க. நான் நீங்கள் பண்ண உதவிக்கு நன்றி சொல்கிறேன். நான் என்ன சார் உதவி பண்ணேன் உங்களுக்கு? தப்பு பண்ணுறது சகஜம்தான். ஆனால் அதை உடனே திருத்திக்கிட்டு என் உயிரை காப்பாற்றுனீங்கல்ல. உங்கள் மேலே போலீஸ் கேஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்கல்ல. அது மட்டும் இல்லை, என்னோட சேர்த்து இன்னொரு ஃபேமிலியோட சந்தோஷமும் மொத்தமாக போயிருக்கோம். அதையும் நீங்கள் தான் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. அன்னைக்கு நான் கொண்டு வந்தது என்னோட நகை இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற என் ஃப்ரெண்டு என்னையை நம்பி அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுக்க சொன்னது. அந்த நகையை நம்பி தான் அவங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பேசி வச்சுருந்தாங்க. அந்த நகை பணத்தை நம்பி தான் மொத்த குடும்பமும் இருந்துச்சு. அந்த நகை மட்டும் போயிருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தோட நிலைமை அவ்வளவுதான். என் பேர் கெட்ட பேராக இருக்கும். நான் செத்தும் இன்னொரு குடும்பத்துக்கு பழிகாரனாக இருப்பேன். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை என்ன நம்பி கொடுத்து அனுப்புனான். என் மூலமாக காணாமல் போயிருந்தா மொத்த குடும்பமும் என் வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு இருந்திருக்கோம். கோவத்தில் என் பொண்டாட்டி பிள்ளைய கண்டபடி என்ன வேணாலும் பேசியிருப்பாங்க. அதையெல்லாம் நினச்சி பார்க்கவே அப்படிலாம் நடக்காமல் இருந்ததுக்கு காரணம் நான் உயிர் பிழைச்சது. நான் உயிர் பிழைச்சதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்த ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் குடும்பத்தோட நிலைமை, நாங்கள் வீட்டை விட்டு தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு என்னைய விட்டால் வேறு யாரும் இல்லை. ரொம்ப நன்றி தம்பி. தம்பின்னு கூப்பிடலாம்ல? நீ தாராளமாக தம்பின்னு சொல்லலாம் சார். அப்புறம் ஒரு விஷயம், நீங்கள் எனக்கு பண்ண உதவிக்கு நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கணும். உதவியா? எனக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். நீங்கள் நல்லா இருந்தாலே எனக்கு அது போதும் சார். அதெல்லாம் இல்லை, நீங்கள் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கணும். என்ன சார் நகை பணம்லாம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் எனக்கு. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேலை விஷயமா பணம் தேவைப்படுதில்ல, வச்சுக்கோங்க. என் வேலைக்கு பணம் தேவைப்படுது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
எனக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்கு. நான் அந்த நிலைமையில இருந்தப்போ உங்கள் கஷ்டத்தை சொல்லி நீங்கள் புலம்புனது என் காதில் 8 கேட்டுக்கிட்டு லட்சம் பணம் கொடுத்தா தான் சார் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். என் மாமா கடைசி நேரத்தில் ஏமாத்திட்டார் சார். தயங்காதீங்க, வாங்கிக்கோங்க. இந்தாங்க, நான் உங்களை தம்பி ஏற்றுக்கிட்டேன்ல, நீங்கள் என்னை அண்ணனை ஏற்றுக்கிட்டா இதை வாங்கிக்கணும். ரொம்ப நன்றி சார். குரு தம்பி, இன்னும் என்ன சாரு, அண்ணன்னு சொல்லுங்க. சரிங்க சார். இல்லை அண்ணன், எனக்கு சொந்தக்காரங்களே உதவி பண்ணணும்னு நினைக்கல. நீங்கள் எப்படிண்ணா? குரு தம்பி, அன்பு, பாசம், உதவி இதெல்லாம் அதுக்காக ஏங்குறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் அதை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதுக்கு சொந்தக்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல மனசு இருந்தாலே போதும். டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ற, சீக்கிரம் வா. வாரங்க, வா. வந்துட்டேங்க. ஹெல்மெட் கட்டண எங்க? பக்கத்துல தானங்க போறோம், எதுக்கு ஹெல்மெட்? சேஃப்டி முக்கியம். போய் ஹெல்மெட் எடுத்துட்டு வரேங்க. என்ன ஏன் ஹெல்மெட் பட்டி எடுத்து வந்திருக்க? போய் எல்லாரோடையும் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேங்க. நீயும் ஹெல்மெட் போட்டுக்கோ. என்ன மச்சான், ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போறியா? ஆல் த பெஸ்ட்ரா. தேங்க்ஸ்ரா மச்சான். அப்புறம் நைட் ட்ரீட்டு தானே? நைட்டு என்ன ட்ரீட்டு? பின்ன இப்பவே தரேன். உள்ளேயே வச்சிருக்கியா சரக்கு? ஆ? என்ன மச்சான், ஸ்வீட் பாக்ஸ்குள்ள சரக்கா? என்னடா இது? இதான் இனிமே எனக்கு ட்ரீட்டு. ஏய், தீமாயோ நடந்திடும் நன்மாயோ யாவுமே பிறத்தரவாரும் தீனை நீரென தீண்டினால் தீயுமே சுடுவது மாறுமா ஆற்று நீரில் போகும் படுகை போலவே நேற்று செய்த ஒன்றும் தீரும் நாளை தேடுவேன். வழியிலே நன்மைகள் சேர்ந்திடுவே, துன்பங்கள் தீர்ந்திடுவே, இன்பங்கள் ஆகிடுவே. உட்பட நீ விதைத்தாய், அது பிற்பகல் விளைந்திடுமே. வாழ்க்கை முழுவதும் கைகளிலே செய்கையிலே உன் முயற்சியிலே ஒன்றே நீ செய்தால் நன்றே நீ செய்தால் எதுவாயானாலும் மாறுகிறேன்.